உன்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு இப்ப தெரியுதா? ரசாதி, உனக்கு தான் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இப்ப இங்க நம்ம செக் பண்ணணும்னு வச்சுக்கேன், என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. ஏதாச்சும் இருந்தா தானே மாமா சொல்லுவாங்க. எனக்கு தான் இங்க எதுவுமே இல்லையே. ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா. சரி வா. இதுக்கு மேலேயும் நாம உண்மையை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமாவுக்கு உண்மை தெரியதான் போகுது. எல்லாரும் முன்னாடியும் தெரிஞ்சு அசிங்கப்படுறதை விட நாமளே உண்மையை சொல்லிடுறது நல்லது. ரசாதி, அங்க பாரு. அந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்குல்ல? அந்த மாதிரி நம்ம குழந்தை பிறந்த உடனே அதை நிறைய போட்டோ எடுத்து நம்ம வீடு முழுக்க மாட்டி வைக்கணும். சரியா? சரி, நமக்கு குழந்தை பிறக்கும்ல, அவன் பிறந்ததுல இருந்து அவன் தவழ்வான்ல, அப்போ ஒரு போட்டோ, நடக்கும்போது ஒரு போட்டோ, அவனை விதவிதமா போட்டோ எடுத்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆல்பமா போடுறோம். அவனை உள்ளங்கையில வச்சு தாங்கி கொண்டாடுறோம். சரியா? ஏய் அழகரே, எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? மாமா ஒன்றும் இல்லை, டவுனில் ஒரு சின்ன வேலை, அதுக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் போகிற வழியில் தோட்டத்தில் இனியா இருந்தானே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள்லேயே இருக்கு. சரியா? அட, இப்போதான் அவனை பார்த்துட்டு வரேன். எங்க? மருத்துவ முகாம்னு ஒன்று போட்டிருக்காங்கல்ல நம்ம ஊர்ல. ஆமாம், அந்த முகாமுக்கு ராசாத்தியை செக்அப் பண்ண கூட்டு போயிட்டு இருந்தான். அவன் தான் ஏன் முன்னாடியும் கூட்டு வர சொன்னான். அதான் நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ராசாத்தி எனக்கு தலைவலிக்குது, மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு தானே சொன்னா. ஏமாமா, நீ உண்மையை தான் சொல்றியா? நல்லா பாத்தியா? அது இனிய ராசாத்தி தானா? ஏய், நான் இதோட போய் சொல்லணும் உங்கள்கிட்ட. 2 பேரும் ஜோடி போட்டு பைக்கில் தான் போயிட்டு இருக்காங்க. கேன மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க. போட ஆமா. என்னடா ராசாத்தி குரல்ல கொஞ்சம் பிசுறு தட்டுதுன்னு அப்பவே யோசிச்சேன். ஆனா தலைவலி, அதனால அவ வேதனையில் அப்படி பேசுறாளோன்னு நினைச்சேன். இப்ப சந்தேகமே இல்லை, இந்த வேலையை பண்ணது கண்மணியும் கோகிலாவா தான் இருப்பாங்க. ராசாத்தியை மாட்டி விடுறதுக்கு என்னெல்லாம் பிளான் போடுதுங்க. அது இந்த அழகர் இருக்கிற வரைக்கும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். மூணு வேளை இந்த மாத்திரை சாப்பிடுங்க. போற சதி. டாக்டர் உட்காருங்கம்மா. வாங்கம்மா, உட்காருங்க. உட்கார் உட்கார். பிபி செக் பண்ணணும். டாக்டர், ஓகே என் டாக்டர். ஒய்ஃப் கை காட்டுங்கம்மா. கை டேபிள் மேல வைங்க. பிபி செக் பண்ணிக்கிறேன். டாக்டர், என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்கா. இவளை கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். வயித்துல குழந்தை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் செக் பண்ணி பார்த்து சொல்றேன். சரியா? சிஸ்டர், இவங்களை ஸ்கேன் கூட்டு போங்க. சரி டாக்டர். மேடம் உள்ள வாங்கம்மா.
மாமாவுக்கு தெரிய போகுது. என்ன பண்றது? டாக்டர் டாக்டர் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? டாக்டர், மற்றவங்கள மாதிரி எனக்கு ஆம்பளை குழந்தை தான் வேணும், பொம்பளை குழந்தை தான் வேணும்னு இல்லை. எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் குழந்தை நல்லா இருக்கணும், அது நல்லபடியாக ஆரோக்கியமாக இருந்தால் போதும் டாக்டர். டாக்டர், குழந்தை எப்படி இருக்கு? அசைவு ஏதாவது தெரியுதா? எதுவும் இல்லை. வேற ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரியலப்பா. நான் ஒரு முட்டாள், அதெல்லாம் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு தான் தெரியும்ல. இன்னும் 1 மாசம் இல்ல, 9 மாசம் ஆனாலும் எதுவும் தெரியாது. ஒன்றும் தெரியாதா? புரியல, தெளிவா சொல்லுங்க. இதுக்கு மேல உனக்கு என்னையா தெளிவா சொல்லணும்? உன் பொண்டாட்டி கர்ப்பமாவே இல்ல. என்ன டாக்டர் சொல்றீங்க? யோ, என்னையா உன்னோட பெரிய ரோதனையா போச்சு? இந்த பொண்ணு மாசமாவே இல்லையா? ஏமா, உனக்கு தெரியுமா இல்லையா? யோ, என்னையா உளற? என் பொண்டாட்டி மாசமா இல்லைன்னு சொல்ற? நீ உண்மையான டாக்டரா போலி டாக்டரா? யோ, உனக்கு செக் பண்ண தெரியலன்னு சொல்ல, அதை விட்டு என் பொண்டாட்டி மாசமா இல்லைன்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. யோ, இங்க பாரு, 1க்கு 2 தடவை செக் பண்ணிருக்க, குழந்தை நல்லா இருக்குன்னு மத்த டாக்டர்லாம் சொல்லிருக்காங்க. நீ என்ன குழந்தைய இல்லைன்னு சொல்ற? ஏய், நீ என்ன லூசா? யோ, நீ தான் ஏன் லூசு? ஒண்ணும் இல்லாம இருக்கிறவள குழந்தை உண்டாயிருக்குன்னு சொல்ற? ஒரு டாக்டர் நான் செக் பண்ணி இல்லைன்னு சொல்றேன், நீ நம்ப மாட்டேங்கிற? என்ன பைத்தியக்காரனா நீ? ஏய், நீதாயா பைத்தியம்? உன்னெல்லாம் டாக்டர்னு நம்பி என் பொண்டாட்டி செக்கப் கூட்டு வந்த பாரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. யோ, நான் படிச்ச டாக்டரியா, நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், உன் பொண்டாட்டி வயித்துல குழந்தையே இல்ல. ஓங்கி உன்னை விட்டனா என்னையா படிச்ச டாக்டர்? சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. யோ, நீ மட்டும் இல்ல, எவன் வந்து சொன்னா சரி நான் நம்ப மாட்டேன். இன்னொரு தடவை என் பொண்டாட்டி மாசமாகன்னு சொன்னா என்ன மாமா நீங்க? டாக்டர், சார், மாமா சொன்ன கேளுங்க மாமா, பிரச்சனை வேண்டாம் மாமா. மாமா மாப்ள, என்னடா என்னாச்சுங்க? அழுக, ராசத்தி பிரெக்னன்ட் இல்லன்னு சொல்றான்டா. என்ன சொன்னா? ராசாத்தி கர்ப்பம் இல்லங்கறானா? யோ, இங்க வரியா, மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க. யார பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ டாக்டர்ங்கற ஒரே காரணத்துக்காக உன்னை சும்மா விடுற. டேய், இவங்கிட்ட என்னடா பேச்சு? இவெல்லாம் டாக்டரே கிடையாதுடா. டேய் மாப்ள, நான் இதுக்கு தான் அப்பவே இங்கெல்லாம் செக் பண்ண வேணாம்னு சொன்னேன், நீ கேட்டியா? மாப்ள, இவங்க பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருவாங்கடா, அப்புறம் நம்ம தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். மாப்ள, நீ வா மாப்ள, நம்ம வேற ஏதாவது பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து செக் பண்ணிக்குவோம். ஆமாண்டா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இவனுங்களை நம்பி நான் வந்து பார்த்தேன் பாரு, உன் பேச்சை கேட்காம. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். யோ, இன்னொரு தடவை நான் உன்னை ஊருக்குள்ள பார்த்தேன், அவ்வளவுதான். ரசதி வா. ரசதி, வாமா போயிடலாம், வாமா. மாமா மாமா அம்மா, அவனை எதுக்குமா கூப்பிடுற? வேணாமா, வாமா போலாம். ரசதி, வாங்க மாமா இங்க. ரசதி வேணா, ரசதி நான் சொன்னா கொஞ்சம் கேளுமா. என்ன ரசதி? மாமா,
என்ன மன்னிச்சிருங்க. டாக்டர் மேல எந்த தப்பும் இல்ல. அவர் சொல்றது உண்மைதான். நான் கர்ப்பமா இல்ல. பத்தியா என்ன சொல்ற ராசாத்தி? ஐயோ மாப்பிள்ள, ராசாத்தி நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ற. போதுண்ணா, விடுங்க. இதுக்கு மேல நான் எதையும் மறைக்க விரும்பல. மாமா, நீங்க என் மேல அன்பா இருக்கணும், என்கிட்ட பிரியத்தோட நடந்துக்கணும்னு தான் கர்ப்பமா இருக்கிறதா நான் போய் சொன்னேன் மாமா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல உங்ககிட்ட உண்மையை சொல்லிடலான்னு முயற்சி பண்ண மாமா. ஆனா நீங்க குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து என்னால எதுவுமே பண்ண முடியல. உங்க மனசு உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் எதையும் சொல்லாம நான் மூடி மறைச்சிட்டேன் மாமா. தப்பு என் மேலதான் மாமா, என் மேலதான். நீங்க எப்போ டாக்டர் சொல்லியும் நம்பாம என் மேல நம்பிக்கை வச்சீங்களோ, இதுக்கு மேலயும் நான் உங்ககிட்ட மறைக்க விரும்பல மாமா. இதுக்கு முன்னாடி 2 தடவை செக்அப் பண்ணும்போது கூட பொய்யான ரிப்போர்ட் தான் நாங்க வாங்கி கொடுத்தோம். ஐயோ ராசாத்தி, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? மாப்பிள்ள மாப்பிள்ள டேய் மாமா, மாப்பிள்ள பொய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மாமா. மாப்பிள்ள மாப்பிள்ள இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, பேசாத, பேசாத. என்ன ஏமாத்திட்டல, என்ன நல்லா ஏமாத்திட்டல. ஐயோ இல்ல மாப்பிள்ள, மாப்பிள்ள மாப்பிள்ள ஏமாத்தல. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. இல்ல மாமா. ஏய், வாய மூடி, வாய மூடி, வாய மூடி. மாமா, நான் உங்களை ஏமாத்தணும்னு இந்த பொய்யை சொல்லல மாமா. ஆமா மாப்பிள்ள, ஏய், போய் நிறுத்துடா. மாப்பிள்ள அவன் எதுக்காக உன்கிட்ட போய் சொன்னான்னு கேளு மாப்பிள்ள. கோவப்படாத மாப்பிள்ள, உன் அன்புக்காக தான் மாப்பிள்ள அவன் உன்கிட்ட போய் சொன்னா. வேணாண்டா, போதுண்டா. தயவு செஞ்சு சொல்ற, 2 பேரும் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. மாப்பிள்ள வேணாண்டா, வேலை முடியாது, வேலை. ஐயோ வேண்டாம், வேண்டாம். இனி ஒரு தடவை கூட உன் முகத்தை பார்க்க விரும்பலண்ணா. அப்படி சொல்லாத மாப்பிள்ள. போடு. மாப்பிள்ள எல்லாரும் பிளான் பண்ணி என்னை ஏமாத்திருக்கீங்க. இல்ல மாப்பிள்ள, என்னை ஏமாத்திட்டீங்க. உன்னை அவனை நம்புறேன். அவனை. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள. ரசதி ரசதி மா மாமா, 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 மாமா சொன்ன கேளுங்க மாமா. மாமா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மாமா. நில்லுங்க மாமா. விடு. மாமா நான் பண்ணது தப்புதான் மாமா. விடு. மாமா, 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 நான் பண்ணது தப்பு மாமா. என்னடி தப்பு? நீ பண்ணது தப்பு கிடையாது. நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்க. ஏய், இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சா அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள வராத, இங்கே நின்று. உன்னை நம்பினதுக்கு என்ன நல்லா ஏமாத்திட்ட நீ. நானே உன் மேல இருக்கிற வெறுப்பை எல்லாம் மறந்துட்டு திரும்ப திரும்ப உன்னை ஏத்துக்கலாம் நினைச்சேன். ஆனா நீ திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தி என் வெறுப்புக்கு ஆளாயிட்டியடி. மூஞ்சிலே முழிக்காத, போடி. ஐயோ மாமா, விடு. மாமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. சொல்றல. மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் பண்ணது தப்புதான் மாமா. மாமா, வசதி விடு. ஏய், விடுங்கறல. மன்னிச்சிடுங்க மாமா. மாமா சொன்ன கேளுங்க மாமா. மாமா, அத்தை, என்ன கண்மணி? நான் சொன்னேன்ல ராசாத்தி வீட்டை விட்டு வெளியே போவான்னு.
வாங்க அத்தை, வந்து பாருங்க. வாங்க வாங்க அத்தை. வரேன். வெட்டி படுக்க எடுத்துட்டு வெளியே போடு. இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள இருந்த அவ்வளவுதான். டேய், என்னடி மணிக்கிறது? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. இனிமே நான் போய் சொல்ல மாட்டேன் மாமா. அப்பா அங்க பாருங்க. மன்னிச்சிருங்க மாமா. சீக்கிரம் வாங்கப்பா. இது குழியில தள்ளி மண்ணடி போட்டு புதைச்சிட்டீங்க. டேய், மூஞ்சில முடிக்க வெளியே போடு. டேய் என்னடாச்சு? எதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்ற? என்னதான் உனக்கு அவளுக்கு பிரச்சனை இருந்தாலும் வாயும் உயரமா இருக்கிற பொண்ணை இப்படியா வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லுவ? பெரியப்பா உண்மை என்னன்னு தெரியாம நீங்க வர ஏன் பெரியப்பா? நீங்க நினைக்கிற மாதிரி உண்மையிலே அவ கர்ப்பம்லாம் கிடையாது. உண்டா இருக்குன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கா பெரியப்பா அவ. இனியா என்னடா வளர்ற? பெரியப்பா நான் வளரல பெரியப்பா, நான் சொல்றதா உண்மை. இவளை முதல்ல கூட நான் நம்பல பெரியப்பா. ஆனா இவ நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்கா பெரியப்பா. இல்லடா நான் நம்ப மாட்டேன். ராசாத்தி அப்படி பொய் சொல்ற பொண்ணே கிடையாது. அதுவும் அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி டாக்டரே சொல்லிருக்காரு. ஐயோ பெரியப்பா, அதெல்லாம் அவ போட்ட பிளான். ஹேய் சொல்றீ. இதெல்லாம் போட்டு ஒண்ணும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க. சொல்லு என்ன சொல்லுடி. ராசாத்தி இனி என்னென்னமோ சொல்றான். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்குமா? சொல்லுமா, அவன் சொல்றதெல்லாம் பொய் தானே? பயப்படாம சொல்லுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. ஒண்ணும் ஆகாது. மாமா சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் கர்ப்பமா இல்ல. இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் போய் தான். ராசாத்தி என்னம்மா நீ? எதுல விளையாடுறது பொய் சொல்றதுன்னு ஒரு வரைமுறையே இல்லையா? நீ சொன்னதை நம்பி ஊரையெல்லாம் கூட்டி வச்சு விருந்து வச்சமேம்மா. அப்பாவது உண்மையை சொல்லிருக்கலாமா? அவ எவ்வளவு நெஞ்செழுத்தத்தோட பொய் சொல்லி நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்கா பாருங்க. அவ்வளவு ஏன் பஞ்சாயத்துல இவ எல்லார் முன்னாடியும் நான் கர்ப்பமா தான் இருக்கேன்னு குழந்தைய போட்டு தாண்டாளே. இப்ப பொய்ன்னு சொல்றா. அப்ப அன்னைக்கு இவ நம்ம எல்லாரையும் முட்டாளத்தன ஆக்கியிருக்கா. பச்சை குழந்தைய போய் தாண்டி போய் சொல்லிருக்கிய ராசாத்தி. அந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடாது. ஏய், நீ என்னதான் அழுது சீன் போட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. டேய் இனியா அவ தெரியாம பொய் சொல்லிட்டாப்பா. அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. எதுவா இருந்தாலும் பரவாயில்லப்பா. அவளை உள்ள கூட்டி வச்சு பேசுப்பா. திட்டு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அந்த பொண்ணை வீட்டை விட்டு போன்னு மட்டும் சொல்லாதப்பா. பெரியப்பா எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. இவ பண்ண தப்புக்கு இவ தண்டனை அனுபவிச்சே தீரணும். இங்க இருந்து முதல்ல அவளை போக சொல்லுங்க. எங்கடா போவா? எங்கேயாவது போய் தொலையட்டும் பெரியப்பா, எங்கேயாவது போய் தொலையட்டும். இவ மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நடந்தது நடந்து போச்சு. இனி அதை மாத்த முடியாது. அவளை மன்னிச்சிருப்பா. மாமா, ராசாத்தி பண்ணது என்ன சின்ன தப்பா? மன்னிக்கிறதுக்கு எனக்கே கோபமா வருது. அந்த குழந்தை மேல இவர் எவ்வளவு பாசம் வச்சிருந்தாரு, கனவா இருந்தாரு. அதெல்லாம் பொய்யான கனவுனா கோபம் வரதானே செய்யும். அட நீ என்னம்மா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிற? சும்மாருமா. அவளையே நீங்க திட்டுறீங்க. கண்மணி சொல்றதும் இனியம் பண்றதும் சரிதான்.
ராசாத்தி ராசாத்தின்னு தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப இவ நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு நாடகம் ஆடி இருக்கா. மரகதா, உனக்கு தனியா சொல்லணுமா? கொஞ்ச நேரம் பேசாம இரு. இனியா, பெரியப்பா ப்ளீஸ், நீங்க அவளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க யார் என்ன சொன்னாலும் சரி, அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது.